திருவாரூர் மாவட்டத்திலேருந்து வந்திருக்கிறோம். தலைவருடைய ஸ்பீச்சை கேட்குறதுக்காக வந்திருக்கோம். கிட்டத்தட்ட 1.5 வருடம் இந்த ஸ்பீச்சுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். 1000 கோடிங்கிறாங்க. இந்த ட்ரிப்பு கன்ஃபார்மாக அடிக்கும். அவர் அந்த இது இல்லாமல் அவருடைய உடல்நலம் தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவமாக நாங்கள் கருதுகிறோம். மற்றபடி இந்த படம் அந்த 1000 கோடி அதிசயத்தை இந்த படம் நிகழ்த்தும். நன்றி, வணக்கம். ரொம்ப ஆர்வமாக அதுக்காக தான் வர்றதே. இவ்வளோ தூரம் டெல்டா பகுதியிலேருந்து நாங்கள் வர்றோம்னா அவருடைய பேச்சை கேட்கறதுக்காக தான். வேற என்ன இருக்குது? அவருடைய முகத்தை பார்த்தாலே போதும். அவருடைய ஸ்பீச் வந்து எங்களுக்கு போனஸாக அமையும். எங்களுக்கு தான் வயசாகுது, அவருக்கு வயசே ஆகாதுங்க. அவருக்கு வயசு ஆகிற மாதிரி எங்களுக்கு ஃபீலிங்கே இல்லை. நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. கனெக்ட் ஆகுறாரா? இங்கே பாருங்கள், கூட்டத்தை பாருங்கள், கனெக்ட் ஆகுறாரா? நான் பின்னால் திரும்புங்க. அந்த பையனுக்கு கிட்டத்தட்ட 17 வயசு தான். அது கனெக்ட் ஆகுறாரு. ஓகே. அப்போ லோகேஷ் இந்த படம் பண்ணுறாரு. இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் 1000 பேர் அடிக்கும். முதல் படமாக இதுவாக இருக்குன்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்காங்க. அதனால தான் இந்த இது கவர் பண்ணுங்க. அப்படியா கீழே என்ன எழுதியிருக்கு பாருங்க. முடிச்சிடலாம், இந்த படத்தில் முடிச்சிடலாமா? இப்போ தமிழ், அப்புறம் தெலுங்கு, கன்னடா, ஹிந்தி வரைக்கும் எல்லாரும் ஒரு ஆள் போட்டுருக்காங்க. அவங்களோட தலைவர் நடிக்கிற மாதிரி இருக்குமா, இல்லை தலைவர் போட்டு அவங்க நடிக்கிற மாதிரி? அன்பு தலைவர் கூட அவர்கள் சேர்ந்து நடிக்கிற மாதிரி தான் இருக்கும். தலைவர் அவங்க கூட நடிக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. இது வரைக்கும் பாட்டு எல்லாம் வந்துருக்கலண்ணா, அதில் தேவாங்கிற மாதிரி தலைவர் உள்ள வந்து ஆடி எப்படி இருந்துச்சு? அருமையாக இருந்துச்சு, ரொம்ப அருமையாக இருந்துச்சு. நீங்கள் தான் பார்த்துருப்பீங்களா? ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அனைவரும் ரசிக்கும்படியாக இருந்துச்சு. 6 முதல் 60 வரை உள்ள ஆடியன்ஸு ரசிக்கும்படியாக இருந்துச்சு. தலைவர் வந்து சாதாரணமாக பேசினாலே ஏதாவது ஒரு அரசியல் காயம் பூர்த்தி பண்ணுறது இந்த மாதிரி பண்ணுவாங்க. இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷனே வரப்போகுது. இப்போ பேசுகிறத அப்படி ஏதாவது சாதகமாக மாற்றுவாங்களா? அது எப்படி பார்க்குறது? அது அவரோட ஸ்பீச்சை வச்சு தான் மாற்றுறாங்கிற அரசியல்வாதிகளை பொறுத்தது. அவர் என்றைக்கும் நல்லது தான் பேசுவார். அவர் பேசினாலும் செய்தி, பேசலைனாலும் செய்தி, பேசாமல் இருந்தாலும் அரசியல், பேசினாலும் அரசியல். ஆக அரசியலில் வந்து நாங்கள் இல்லாட்டினாலும் எங்களை சுற்றி அரசியல் கண்டிப்பாக இருந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பே இல்லை ராஜா. யார் சிஷியன் இல்லை? சிஷியனும் கிடையாது, குருவும் கிடையாது. தலைவன் ஒருவனே. யார் சிஷியன்னா அந்த பேச்சுக்கே இடம் இல்லை. அதான் ஜெயிலர்லேயே சொல்லிட்டோமே. அப்புறம் என்ன? கட்சி ஆரம்பிச்சு ஒரு 2 வருஷம் வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பு இல்லை. ஒரு வாய்ப்பு இல்லை. ஒரு ரஜினி ரசிகன் ஓட்டு அந்த நீங்கள் சொல்லக்கூடிய கற்பனையாக சொல்கிறீங்கல்ல, ஓட்டு விழுவாது. ஆனால் இப்போ தலைவர் எவ்வளோ தான் திட்டினாலும் இப்போ தலைவரோட வந்து படம் எடுத்து அதை பதிவு பண்ணுற அளவுக்கு இப்போ சீமான் அவங்க கட்சியில் இது பண்ணி பேசுகிறாங்க. அப்புறம் தலைவருக்கு சப்போர்ட்டாக இப்போ பேசிட்டு அதை எப்படி பார்க்குறீங்க? நான் என்ன சொல்ல வரேன், தலைவர் ஸ்பீச்சை கேட்க வந்திருக்கோம். அரசியலையும் தலைவர் ஸ்பீச்சையும் நீங்கள் மிங்கிள் பண்ணாதான் நாங்கள் தெளிவாக இருக்கோம். அதனால் இந்த சீமானை அப்புறம் இந்த காக்கா குஞ்சி இதெல்லாம் வேணாம், விட்டுருங்க. அது வேறு அரசியல். அது அப்புறம் பார்த்துக்குவோம். நன்றி, வணக்கம்.